DeepSeek இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு முன்னாடியே கண்டிப்பா இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு மீடியால இருந்து உள்ளூர் மீடியா வரைக்கும் DeepSeek பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் US பிரசிடென்ட் ட்ரம்ப் DeepSeek பத்தி பேசுறாரு. The release of DeepSeek AI from a Chinese company should be a wake-up call for our industries that we need to be laser focused on competing to win. சாம் ஆல்ட்மன் முன்னாடி பேசின ஒரு இன்டர்வியூ வச்சு எக்ஸ் வலைதளத்துல போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீம்ஸ் பறக்குது, யூடியூபர்ஸ் பேசுறாங்க, US ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, Nvidia கிராஷ் ஆகுது. Nvidia மட்டும் இல்ல, மைக்ரோசாஃப்ட், கூகுள், AMD, மெட்டா இப்படின்னு டெக் நிறுவனங்கள் எல்லாம் சரியுது. ChatGPT O3 மினி மாடலை அவங்களோட யூசர்ஸ்க்கு ஃப்ரீயா தராங்க. இப்படி DeepSeekன்ற ஒரு வார்த்தையை சுத்தி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி உலகத்துல எக்கச்சக்க விஷயங்கள் நிகழ ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நம்மலாம் ஒரு காலத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சர்ச் பண்ணணும்னா, தேடணும்னா, ரிசர்ச் பண்ணணும்னா கூகுளை பயன்படுத்துவோம். அதற்கு பிறகு ChatGPT வந்துச்சு, எல்லாரும் ChatGPT பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இப்போ அதுக்கு ஆப் அடிக்கிற மாதிரி தான் ஒரு சைனீஸ் AI மாடல் வந்திருக்கு, அதுதான் DeepSeek. ஆக்சுவலா நீங்க DeepSeek யூஸ் பண்ண சில பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, அதாவது ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா, இல்லப்பா எனக்கு DeepSeek அவ்வளவா செட் ஆகல, ChatGPT தான் ஏதோ செட் ஆன மாதிரி இருக்கு, அதுலயே பழகிட்டேனா அதனால எனக்கு அது ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ChatGPT பெட்டரா இருக்க மாதிரி தான் இருக்கு, இதுக்கா இவ்வளவு ஹைப் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. UI எப்படி இருக்கு பார்க்க? ChatGPT எதுவும் ஒரே மாதிரி இருக்கா? உனக்கு எப்படி தோணுது? 2 hours later. ஜேபியோட காப்பி மாதிரி இருக்கு. காமெடியே சொல்லி. ஆமா, ஏதாவது ஒழுங்கா சொல்றீங்க. உனக்கு என்ன தோணுதோ ஒழுங்கா சொல்லு. எனக்கு நிஜமாவே பார்த்தோன்னே ஜேபியோட காப்பி மாதிரி இருக்கிறாங்க. Salesforce அதாவது ஒரு சாஃப்ட்வேரை மொத்தமா வித்து சம்பாதிக்கிறத விட ரெண்டுக்கு விட்டு அதிகமா சம்பாதிக்கலாம்ன்ற கான்செப்டை கண்டுபிடிச்சவங்க தான் Salesforce. இன்னைக்கு நீங்க பிரீமியர் ப்ரோவை சொந்தமா வாங்க முடியலன்னா அதுக்கு விதை போட்டது Salesforce தான். இந்த Salesforceோட CEO எக்ஸ் வலைதளத்துல என்ன சொல்றாருன்னா, the real treasure of AI is in the UI or the model. அதாவது AIயோட உண்மையான புதையல் அதோட யூசர் இன்டர்ஃபேஸோ இல்ல அந்த மாடலோ கிடையாது. The true value lies in the data and metadataன்னு சொல்றாரு. அதாவது நீங்க எவ்வளவு டேட்டாவை, எவ்வளவு மெட்டா டேட்டாவை ஏஐக்கு ஃபீட் பண்றீங்களோ அங்கதான் உண்மையான வேல்யூ மதிப்பு இருக்குன்னு சொல்றாரு. பட் நீங்க அவ்வளவு டேட்டாவை புஷ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை? மேசிவ் டேட்டா சென்டர்ஸ் தேவை. Nvidia தயாரிக்கிற லேட்டஸ்ட் AI சிப்ஸ் யூஸ் பண்ற பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் தேவை. அதனாலதான் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் கணக்கான டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி மெட்டாவா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் அவங்களோட டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் ChatGPTக்கு இன்வெஸ்ட் பண்ணுது, கூகுள் ஜெமினில இன்வெஸ்ட் பண்ணுது, மெட்டா அவங்களோட மெட்டா AI இன்வெஸ்ட் பண்ணுது. அண்ட் ஆல்ரெடி இந்த கம்பெனிஸ் எல்லாமே AI ரேஸ்ல இருக்கிறதுனால ஃபண்ட் எக்கச்சக்கமா வாங்கி அவங்களோட மேசிவ் டேட்டா சென்டர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ற ஐடியால இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட கோல் என்ன? இந்த AI மாடலை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும், AIல இருந்து AGIக்கு கொண்டு போகணும், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் நிறைய ரோட் மேப்ஸை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸா இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் பெரிய டேட்டா சென்டர்ஸ் தேவைப்பட்டது. அந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு தேவையான சிப்ஸை Nvidia உருவாக்குறதுனால தான் அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு, ஓவர் வேல்யூடா ஆச்சு. Nvidiaவோட லாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட்டை மட்டும் எடுத்து பாருங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி $6 வித்த அந்த ஷேர் இப்ப $128 விக்குது. அதாவது கடந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 20 மடங்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்ல $1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு $20 லட்சம் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஹைப் கைஸ். It hit $1 trillion, and at the time people were starting to realize that if AI was a gold rush, Nvidia was the one making the shovels. The Nvidia craze just never stopped. It hit $2 trillion in February of this year. 6-8 months later, its value has already doubled. And then from $2 trillion, it only took just over 3 months for it to hit $3 trillion. இன்ஃபேக்ட் சாம் ஆல்ட்மன் இந்தியாவுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணும்போது என்ன பேசியிருக்காருன்னா, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இங்க இந்தியாவில் இருக்க ஒரு 2-3 இன்ஜினியர்ஸ் சேர்ந்து எங்க ரேஞ்சுக்கு 100 மில்லியன் கஷ்டம், ஒரு $10 மில்லியன் ஒரு ப்ராப்பர் AI மாடலை உருவாக்கி ட்ரெயின் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சாம் ஆல்ட்மன் தெனாவட்டா, நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, ஆனா வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு. Sam, can you just going to startups? I mean, as you know, we've got a very vibrant startup ecosystem in India. Specifically focused on AI, are there spaces where you see, let's say, a startup from India building, you can build on the models, be it ChatGPT and many others, but if you want to build foundational models, how should we think about that? Where is it that a team from India, 3 super smart engineers with, not 100 million, but let's say 10 million, could actually build something truly substantial?
Look, the way this works is we're going to tell you it's totally hopeless to compete with us on training foundation models. You shouldn't try, and it's your job to like try anyway. And I believe both of those things. I think it is pretty hopeless, but பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி இந்த வீடியோ எடுத்து தான் இப்போ எக்ஸ் வலைதளத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ChatGPT-யோட ஓன் மாடலோட DeepSeek-ஓட RN மாடலை கம்பீட் பண்ண விடுறாங்க. அதுல கோடிங், ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், நாலேஜ் எல்லாத்துலயும் பெட்டர் பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸை DeepSeek கொடுக்குது. இத்தனைக்கும் ChatGPT-யை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான விலையில fractional costன்னு சொல்றாங்க. இந்த மாடலை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க யூஎஸ்ல இந்த AI மாடல்ஸை ட்ரெயின் பண்ண $100-200 மில்லியன் தேவைப்படுது போல. ஆனா DeepSeek வெறும் $6 மில்லியன் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாடலை ஓபன் சோர்ஸ்ல விட்டாங்க. அதாவது யாரு வேணா இந்த DeepSeek மாடலை டவுன்லோட் பண்ணி அவங்களோட வெர்ஷன்ஸை உருவாக்கிக்கலாம். நீங்க ட்விட்டர்ல போய் AI கம்யூனிட்டி எடுத்து பாருங்க, எக்கச்சக்க விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. இந்த DeepSeek-ஐ வச்சு Perplexity AI மாதிரியே ஒருத்தன் உருவாக்கி வச்சிருக்கான். இன்னொருத்தன் இந்த DeepSeek வச்சு எப்படி AI ஏஜென்ட்ஸ் உருவாக்குறதுன்னு டுட்டோரியல் எடுத்துட்டு இருக்கான். ஒருத்தன் PDF வச்சு சாட் பண்றான், இன்னொருத்தன் ரிசர்ச் ஏஜென்ட் உருவாக்குறான். இப்படி இந்த மாடலை ஓபன் சோர்ஸ்ல கொடுத்ததுனால அவனுக்கு தோன்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கானுங்க AI டெவலப்பர்ஸ் இல்ல AI enthusiasts. இதை தாண்டி இவங்களால இந்த மாடலை டவுன்லோட் பண்ணி லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல ரன் பண்ண முடியுது. இதை டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பெரிய செட்டப்லாம் எதுவும் தேவையில்லை. சில பேர் லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ்ல ரன் பண்ண வீடியோ எடுத்து போடுறான், 4-5 மேக் மினியை சேர்த்து அதுல ரன் பண்ண வீடியோ எடுத்து போடுறான், இன்னொருத்தன் மொபைல்ல ரன் பண்ண வீடியோவையும் எடுத்து போட்டு வச்சிருக்கான். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா ட்விட்டர் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு. WebGPU-ல கூட ரன் பண்றானுங்க. சோ முதல் விஷயம் இது ஓபன் சோர்ஸா, ரெண்டாவது விஷயம் இதை ஈஸியா டெஸ்ட் பண்ண முடியுதா, மூணாவது விஷயம் ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸ்லயே ரொம்ப கம்மி செலவுலயே இந்த மாடலை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அது 100-200 மில்லியன் போட்டு உருவாக்குன மாடலை ChatGPT அடிச்சிருச்சு. சோ கம்மி ரிசோர்சஸ்லயே DeepSeek இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய NVIDIA சிப்ஸை வாங்கி பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் உருவாக்குறதுக்கான அவசியம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வெறும் $6 மில்லியன் இதை செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம OpenAI இந்த இடத்துக்கு வரதுக்கு 10 வருஷம் எடுத்திருக்கு. ஆனா DeepSeek கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் இருக்கு. OpenAI-ல அரௌண்ட் 4500 எம்ப்ளாயிஸ் வேலை செய்றாங்களாம். அதே DeepSeek-ல வெறும் 200 எம்ப்ளாயிஸ் தான் வேலை செய்றாங்களாம். அண்ட் OpenAI NVIDIA-வோட H100 ஹை எண்ட் சிப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே DeepSeek-க்கு பெரிய அளவுக்குலாம் AI சிப்ஸ் ஆக்சஸ் இல்ல போல. ஏன்னா சைனா AI டெக்னாலஜில வளர்ந்துடக்கூடாது என்பதற்காகவே ஹை எண்ட் சிப்ஸ் எல்லாத்தையும் US சாங்ஷன் பண்ணி வச்சிருக்கு. அதாவது NVIDIA-வோட அந்த சிப்ஸ் எல்லாம் ஹை எண்ட் சிப்ஸ் எல்லாம் சைனாக்கு கிடைக்காத மாதிரி US வேலையை பார்த்து வச்சிருக்கு. ஆனாலும் DeepSeek நிறுவனம் என்ன பண்ணிருக்கு, இருக்கிற பழைய சிப்பை வச்சு H800 வச்சு இந்த DeepSeek-ஐ OpenAI அடிக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் DeepSeek-ஓட APIs-உம் சீப்னு சொல்றாங்க. ChatGPT-யை கம்பேர் பண்ணும்போது 97% சீப்னு சொல்றாங்க. நீங்க யூசுவலா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு கம்பெனியோட சாட்பாட்டோட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ChatGPT-யோட API-யை மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க அந்த சாட்பாட்டோட நீங்க ஏதோ ஒரு கம்பெனியோட பேசுறீங்கல்ல, அந்த சாட்பாட்டோட கம்யூனிகேட் பண்ற மெசேஜஸ் எல்லாமே ChatGPT-யோட API-க்கு அனுப்பப்படும். சோ அந்த API தான் இந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். சோ அப்படிதான் ChatGPT சம்பாதிச்சிட்டு இருந்தான். பட் இப்ப என்னன்னா DeepSeek ஓபன் சோர்ஸ்ன்றதுனால நீங்க உங்களோட சர்வர்ஸ்லயே DeepSeek-ஐ இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வராதுப்பா, எனக்கு API கால்ஸ் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா 97% சீப்பரா DeepSeek கொடுக்குறான். இந்த மாதிரி பல விஷயங்கள்னால தான் உலகத்துல லைட்டா ஒரு ஜர்க் ஆயிருக்கு. ட்ரம்பே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சப்போஸ் இதெல்லாம் உண்மையா இருந்தா, சைனா இந்த DeepSeek விஷயத்துல உருட்டாம இருந்தா என்ன வருங்காலத்துல நடக்க போகுதுன்னா இன்னும் ஃபாஸ்டரா AI டெக்னாலஜி வளர போகுது. ஏன்னா இந்த பெரிய பெரிய AI மாடல்ஸ், இந்த AGI மாடல்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் வேணும்னு சொன்னாங்கல்ல, அந்த பட்ஜெட் டிராஸ்டிக்கா கம்மியாக போகுது. அதுவுமே $some million தான் இருக்கும். பட் இவங்க நினைச்சதை விட ரொம்ப கம்மி காஸ்ட்லயே இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இது எல்லாமே உருட்டில்ல உண்மை என்ற பட்சத்தில். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இந்த DeepSeek-ஐ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆல்ரெடி AI சில ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. AI ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா, 2 ஆள் செய்ய வேண்டிய வேலையை AI வச்சு ஒரு ஆளே செஞ்சு முடிச்சிருவான், ஆட்டோமேஷன் மாதிரி. அப்ப அந்த ஒரு ஆளுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கான வேலை இல்ல. சோ இந்த மாதிரி ஆல்ரெடி AI ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ DeepSeek-ஐ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத பதிவு செய்யுங்க. நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா. அதனாலதான் நேருக்கு நேரா மோதி மூஞ்சில் அடிபட்டு படுத்து கிடக்கிறோம்டா. உன்ன மாதிரி புறமுதுகு காட்டு ஓடி பேக்கில் அடிபட்டு நாங்க படுக்கலடா.